ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளாக ரெண்டு இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். ஆனால் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சிட்டீங்க, நான் வார்ன் பண்ணுறேங்க, அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது இப்போ தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இதோட தோலை பீல் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா தின் ஸ்லைசஸாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அண்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இல்லையா உருளைக்கிழங்கு துண்டுகள், அதை எடுத்து இதில் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மசாலா நல்லா வேணும்னா நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு லைட்டாக மட்டும் கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம கோட் பண்ணி எடுத்து அது ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இங்கே கார்ன்ஃப்ளவர் ஆப்ஷனல் தான். நான் சாம்பார் தூள் காரம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானது அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதை நம்ம ஊற வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு துண்டுகளை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு துண்டுகளை சேர்த்தும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் ஹீட் கையில் படாமல் இருக்கும். அண்ட் இந்த பீசஸை மொத்தமாக கொட்டாமல் ஒன்றா போடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒன்றா எல்லா துண்டுகளையும் எண்ணெயில் போட்டு ஒரு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதோட ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டு அடுத்த சைடு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இது மாதிரி இதோட 2 சைடு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வர அளவுக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்துடணும். இதை அப்படியே ஒரே சைடே ரொம்ப நேரம் வேக விடாமல் இந்த பக்கம் 2 நிமிஷம் அந்த பக்கம் 2 நிமிஷம் மாற்றி போட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் கூடுமான வரல நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது கருகாமலையும் அடியில் ஒட்டாமையும் வரும். இப்போ பாருங்கள், இது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது மொத்தமாக செய்யறதுக்கே எனக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஆனால் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது தக்காளி சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், எல்லா சாதத்தோடையும் எல்லா வெரைட்டி ரைஸோடையும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. அதை விட சப்பாத்திக்குள்ளே இதை உள்ளே வச்சு ஒரு ரோல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும். நான் இதை சின்ன வெங்காய தொக்கோடு சேர்த்து சாப்பிட்டேன். அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இந்த சின்ன வெங்காய தொக்கு எப்படி செய்யறதுன்றதை நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன செக் பண்ணி பாருங்க. நான் சாதத்துக்கு இந்த வறுவல் கடிச்சிக்கலங்க, இந்த வறுவலுக்கு தான் நான் சாதத்தையே கடிச்சிட்டேன். நல்ல ஒரு வறுவலுக்குள்ள இந்த மாதிரி சாதத்தை வச்சு அப்படியே ரோல் பண்ணி வாய்க்குள்ள போடும்போது வேற லெவல்ல இருந்ததுங்க. சீரியஸா இதை பானிபூரி மாதிரி தான் நான் சாப்பிட்டு இருந்தேன். வறுவலுக்கு தான் நான் சாதமே சாப்பிட்டேன். அவ்வளோ வறுவல் சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அது சின்ன வெங்காயத்தோட. இந்த வீடியோவை உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை மறக்காம செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.